மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம இந்த மாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம். இன்றைக்கி மேஷ ராசியிலிருந்து கன்னி ராசி வரைக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள், என்ன பரிகாரங்கள் செய்யணும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் லாபத்தில் சனி பகவானுடன் சேர்ந்திருக்கிறார். ஸோ இந்த மேஷராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாபகரமான மாதமாக இருக்கும். சூரியன் சனி லாபத்தில் இருக்கும் பொழுது உங்கள் உயர் அதிகாரிகள் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபங்களை பார்க்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ லாபம் அப்படிங்கிறது பணம் மட்டும் அப்படிங்கிறது இல்லை, நம்மளுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு அது கண்டிப்பாக வெற்றியை தரும். இந்த காலகட்டத்தில் இந்த மாசி மாதத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள், இல்லை வீடு போய் பார்க்கறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நல்ல லாபகரமான மாதமாக இருக்கும். இப்போ நமக்கு ஏதாவது வழக்குகள் எல்லாம் இருக்குது, விசாரணைகள் இந்த மாதிரி இருக்குன்னா அதில் நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஸோ அதற்கான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு ஒரு பயமில்லாத ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பிரார்த்தனைகள், பரிகாரங்கள், கிரகதோஷங்களுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் இது எல்லாம் மாசி அமாவாசை அல்லது மாசி பௌர்ணமி இந்த சமயத்தில் செய்தீர்கள் ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு. நல்ல லாபங்களும் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதமானது வெற்றியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். என்ன பரிகாரங்கள், என்ன தெய்வங்களை வணங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியன் சனி லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானும் சேர்ந்து வருகிறார். ஸோ வெள்ளிக்கிழமை துர்க்கையை வணங்குறது, அதே போல் வாராகி அம்மனினுடைய வழிபாடு எல்லாமே உங்களுக்கு சிறந்தது. இந்த வழிபாடுகள், அம்மனை வழிபடுவது மாசி மாதத்தில் உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை ரொம்பவுமே ஒரு டென்ஷனஸ் ஜாப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் அதிகமாக கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களினுடைய அங்கீகாரங்கள் நன்றாகவே அறியப்படும். இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு வேலை மாற்றங்கள், புதிய வேலையில் போய் சேர்றது, இல்லை வேலை தேடுறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒத்தி வைக்கலாம். குறிப்பாக ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷன் இல்லைன்னா வேலை பலு அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம். குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரக்கார பெண்களுக்கு, சூரியன் ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சூரியனும் சனியும் 10ஆம் இடத்தில் இருப்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணம் நிச்சயிக்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும். குழந்தை பாக்கியங்கள் ஒரு சிலருக்கு அமையும். ஸோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி நேயர்கள் என்ன தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் சூரிய பகவானை வணங்குறதும் உங்களுக்கு நல்லது. மிதுன ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாசி மாதம் உங்களுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். மாசி மாதத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்து பாக்கியத்தில் அமைந்திருப்பது நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும். குறிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் தன லாபங்கள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனக்குழப்பங்களும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் அவ்வப்போது போகும். ஆகவே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் பைரவரையும் வணங்குவது நல்லது. பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்களினுடைய மன போராட்டத்திற்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவரை வணங்குவது நல்லது. மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமை தோறும் பெருமாளை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பச்சை கற்பூரம் ஆலயங்களுக்கு தானம் செய்து பெருமாளை வணங்க இந்த மாதம் நல்ல மாதமாகவே அமையும். கடகராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சூரியன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் இருப்பது இரு சக்கர வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது அல்லது வீடு வாங்குவது, மாற்றுவதை தவிர்க்கலாம்.
விவாகரத்து மற்றும் இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தால் இந்த மாதம் நீங்கள் அதிகமாக உங்களினுடைய வாக்குவாதங்களை ஒத்தி வைப்பது நல்லது. பெரியோர்களின் ஆசீர்வாதங்களும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்தில் அவசியம் தேவை. சனிக்கிழமை தோறும் காகைக்கு அன்னமிட்டு மற்றும் சனீஸ்வரனை வணங்க கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் எண்ணங்கள் நிறைவேறும். பெரிதளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்காது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கணவனுக்கோ அல்லது தங்களுக்கோ இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்திற்காக ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரியனுக்கு தீபம் ஏற்றுவதும் கோதுமை தானம் செய்வதும் நல்லது. சிம்மராசி நேயர்கள், இந்த மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு குறிப்பாக ராசிநாதன் சூரியன் சனியுடன் சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருப்பது காதலர்களுக்கு பெரிய அளவு வெற்றியை கொடுக்காது. ஒரு சிலருக்கு பிரிவினை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த மாதத்தில் திருமண யோகங்களோ திருமணங்களோ வைத்திருந்தால் இந்த சிம்மராசி நேயர்கள் பரிகாரங்கள் மேற்கொள்வது சிறப்பு. 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு மற்றும் 7ஆம் இடத்தில் சூரியன் சனியின் சேர்க்கை சிம்மராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கையில் குழப்பங்களை கொடுக்கும். இந்த மாதம் திருமண பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த மாசி மாதத்தில் திருமணங்கள் வைத்திருப்பவர்கள் உங்களினுடைய குடும்ப ஜோதிடரோ அல்லது பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டு பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். மாசி அமாவாசை மற்றும் சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபாடு செய்வதும் மாசி அமாவாசையில் நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வதும் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். கன்னிராசி நேயர்கள், இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். தன லாபங்கள் அதிகரிக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் கன்னிராசி நேயர்களுக்கு பணவரவை அதிகரிக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் சிறப்பாகவே அமைகிறது. இந்த காலகட்டத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் பார்க்கலாம். 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதை யோசித்து செய்யவும். வழக்குகள் விசாரணைகளில் சற்று ஒத்திவைக்கலாம். உயர் அதிகாரிகளினுடைய நட்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு. பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான நாட்களாகவே அமையும். இந்த மாதம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியில் அன்னதானங்கள் செய்யலாம். சென்று வணங்க வேண்டிய ஆலயம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை வணங்குவதும் மற்றும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் ஆலயத்திற்கு சென்று நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு பலனை தரும். என்ன நேயர்களே, இன்றைய சுபகிரகம் நிகழ்ச்சியில் மேஷ ராசி முதல் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்களையும் பரிகாரத்தையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.